ஓகே, மேட்ச் செகண்ட் ரவுண்டுக்குள்ளே வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் பால் ஓடி வந்தனால மூச்சு வாங்குது. பொறுமையாக எந்த டீமு யார் என்னன்னு சொல்லலாம். வேலு தான் மொதல் பால் போகிறாரு. யூஸ்டு பாலே அப்படின்னால கொஞ்சம் நல்லா பால் போகும். டிடிகேல பிள்ளைங்க எல்லாம் உள்ளே வந்துடுச்சு. கிரவுண்டு உள்ளே கொஞ்சம் கட்டாமல் தண்ணா இருக்கும். இருந்தாலும் நம்ம கேமை நம்ம பார்ப்போம். நமக்கு தெரிஞ்சு நல்லா நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க உள்ள. சங்கர் மெமோரியல் டீம்மேட்ஸ் இருக்காங்க உள்ள. அண்ட் செம்பிளப்பட்ட மேட்ச் இது. அம்பரோட விக்கெட் விக்கெட் கொடுத்துறாங்க. சங்கர் மெமோரியல் வெர்சஸ் என்சிசி. புதுப்பேட்டை உள்ள வந்துருக்கிறது. நல்ல ஒரு ஸ்ட்ரைக். 4 ஓவர் கேமு. அதனால் வந்து ரொம்ப குயிக்காக இருக்கும் ஆக்ஷன். ஒரு 24 பாலுக்கு 40 ரன் எதிர்பார்க்கலாம். 40, 45, 50 கூட எதிர்பார்க்கலாம். போலிங் நல்லா போட்டாங்கன்னா ரன்ஸ் சொல்ல முடியாது. 20 வந்து 25, 30 அப்படி கூட முடியலாம். ஸோ குவார்டர் ஃபைனல். வேலு ஒரு நல்ல ஸ்ட்ரைக். ஸ்ட்ரைட்டில் வேலுவை அடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைட்டில் திலீப் இருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம் சங்கர் மெமோரியலில் ஆக்ஷனில். சிங்கிள். மொத்தம் 2 பிட்ச்சில் மேட்ச் நடந்துகிட்ருக்கு. பியில் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி ஒரே நாள் டோர்னமெண்ட் இது. மனசுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா துளியோண்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சண்டே வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ரெஸ்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு. அதனால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிரிக்கெட்னு வந்ததுனால வீட்டில் மதிக்க மாட்டாங்க நம்மளை. நைட்லி போல் யார்கர் பெஸ்ட் விஜய் கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். கட்டாயமாக அந்த கேம் நல்ல ஆக்ஷன் இருக்கும். 2 டீமுமே நல்லா வெல் பேலன்ஸான டீம்ஸு. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. வேலோடது நல்ல ஒரு ஓவராக இருந்திருக்கு. வித்தவுட் பவுண்டரி அண்ட் விக்கெட்டும் கூட. இப்போ ஓவர் நம்பர் 2 பிரபா கிட்டேருந்து. ஓவரில் 6 ரன்னு. செகண்ட் ஓவர் வந்து பிரபா மேலே தான் போயிருக்கு. கேட்சான நல்ல வாய்ப்பு இருக்குது. ஈஸி. ராஜேஷ் அது கேட்டு பிடிச்சது. கப்பல் ரொம்ப குயிக்காக இருந்திருக்காரு. பேட்டர் ஒரு நியூ பேட்டர் உள்ள வந்திருக்காரு. ஐ திங்க் ஆகாஷ் அதுதான் பின்னாடி போட்டிருக்கு. கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பவுண்டரிஸ் இல்லை. ஓரளவுக்கு நல்லா வந்துருக்கு. செகண்ட் ஓவர் போகிறதுக்கு ஈகிள். ஸோ நல்ல ஒரு ஃபுல் ஷாட் கேப்பில் பவுன்ஸே. 1 பவுன்ஸே அண்ட் பவுண்ட்ரி. வெல்கம் பவுண்ட்ரி. ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி. பேட்ஸிங் ரொம்ப நல்லா இருக்குது ஆகாஷ் இந்த வருது. நல்ல ஒரு புல்லர் லென்த் அண்ட் பவுண்ட்ரி. வெல்கம் பவுண்ட்ரி. சூப்பர் பால். இட்ஸ் லீகல் டெலிவரி. 100% பர்ஃபெக்டாக அவ்வளோ வருது. காலுக்குள்ளே புல்லர் லென்த் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குனால உடனே லென்த்து வந்து க்ளோஸாக போட ஆரம்பிச்சாங்க. நல்லாவே முடிஞ்சிருக்கு இந்த ஓவர். ஸோ 2 overs கம்ப்ளீட்டட். ஷாட்ஸ் வெரி குட் ஷாட். ஸோ கப்பலுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. எஸ் டபுள். 2 ஓவருக்கு 12. ஓஹோ புல்லர் லைன்ஸ் பிக் மிஸ் தரமாக சொல்லலாம். ஆஃப் கட்டர் லிட்டில் பிட் ஆஃப் கட்டர் ஒர்க் ஆகல. நைஸ்லி பால். சூப்பரான யார். ஆனால் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. டபுளுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மேலே தான் போயிருக்கு. லாங் ஆன் லாங் ஆஃப் 2 பேருமே ஓடி வராங்க. நடுவில் விழுந்துருச்சு. ஷோர் கப்பல். ஃபுல் டாஸ். விக்கெட் வாய்ப்பே இல்லை. ஸ்ட்ரைட்டில் தான் பெருசு. ரொம்ப பெருசு பவுண்டரி. It's legal delivery and over signal. 3 overs முடிஞ்சிருக்கு. 4th over in process. பழனி the செம்ம டைமிங் கொடுத்துருக்காரு. எக்ஸ்பென்சிவ் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் பாலே ஹியூஜ். வெல்கம் பவுண்டரி டீம் என்சிசிக்கு. 3 ஓவர் முடியும். ஸ்கோர் 20. இப்போ ஒரு 6. 26. பேட்டில் பட்டுடுச்சு. அண்டரில் பட்டுடுச்சு. அழகாக எடுத்துட்டாப்ல வேலு. அடி தூக்கிட்டாப்ல. ஆனால் இது லூஸ் டெலிவரி. நியூ பேட்டர் உள்ள வந்திருக்காங்க. லாஸ்ட் 4 டெலிவரிஸ். 26 runs. லோ ஃபுல் டாஸ். கேட்ச்க்கான கால் இருக்கு. கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். திங்க் புது பிளேயர் சுரேஷ்.
வந்துருக்காரு. நோ ரன்ஸ். போன பால் ஒரு வைடு இருந்தது. ஸ்லோ ஃபுல் டாஸ். நரேஷோட கையில் போய் அழகாக வந்துச்சு. விக்கெட். நியூ பேட்டர் கதீர் உள்ள வந்துருக்கிறது. நல்ல ஒரு ட்ரைவ், ஆஃப் ட்ரைவ். இந்த கப்புக்கு சான்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஈஸி ரன் அவுட்டாக மாற்றுறாங்களா? எஸ் எஸ், ஆமாம், அவுட்டு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 4 ஓவர் கேம் முடிச்சிருக்காங்க. இந்த ஓவரில் கொஞ்சம் நல்லாவே ரன்ஸ் விளையாடிருக்காங்க பேட்டர்ஸ். சேசிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டீம் சங்கர் மெமரியோடது. ஸோ சேசிங் பார்க்க போகிறோம். 32 from 24. ரிஸ்க் எடுக்கிறாங்க, பெரிய ரிஸ்க்கு. ஆஹா, புயல் மாதிரி ஓடி இருந்தாச்சு. விக்கெட்டு மேலே அவ்வளோ ஆசை. உசுருக்கு பயம் எப்படி இருக்குமோ அதே போல் விக்கெட்டுக்கும் பயம் சமமாக தான் இருக்கும். 31 from 23. ரிஸ்க் எடுக்கிறாங்க, ரன்ஸ் ஓடுறாங்க. பெரிய ஷார்ட்கான ட்ரைஸ் இருக்குது. ஆனால் ஒரு ரன் கிடச்சாலும் அதுக்கு வந்து குயிக்காக ஓடிருக்காங்க. ஸோ ஆகாஷ் நல்ல ஒரு என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணுறாங்க. நல்ல டிப்பர்ஸ் கிடைக்குது பாலில். அண்ட் லென்ஸ் நல்லாவே ஃபாலோ பண்ணுறாரு. 3 ball 3 singles. 3 more to go. கிளவர், ரொம்ப கிளவராக யோசிக்கிறாங்க. மைண்ட் கேம் ஆடுறாரு. உண்மையாக சொல்லணும்னா நல்லா யோசிக்கிறாங்க. பேட்ஸ்மேனோட ஃபுட் ஒர்க்கை ஃபாலோ பண்ணுறாரு. ஷாட் பழனி ஆஃப் சைடில் நல்லா ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க இந்த மாதிரி ஷாட்லாம். அண்ட் டீமுக்கு 4 ரன். ஸ்விட்ச் ஹிட்லாம் ஆட மாட்டாங்க. அப்படி வர பாலே அப்படியே சூப்பராக அடிக்கக்கூடிய திறமை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல பவுண்ட்ரி, வெல்கம் பவுண்ட்ரி. ஓ கிளாசிக், சென்சிபிள். 2 பேருமே வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம் 2 பேர் விளையாடுறத. பழனி அண்ட் வேலு. ஸோ நல்லா ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அருமையாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மிடில் பட்டிருக்கு. முதல் 2 பால் அப்படி இப்படின்னு இருந்தது. லாஸ்ட் 3 balls நல்லாவே பட்டிருக்கு. ஸ்கோர்ஸ் நல்லா வந்திருக்கு. ஸோ ஓவர் நம்பர் 2 மொதல் ஓவரில் 9 ரன் வந்திருக்கு. 2வது ஓவர் போகிறதுக்கு நவீன். சரியான பிக்கப் இல்லை. விக்கெட்டுக்கான வாய்ப்பு தான் இருக்கிறது. ஈஸி டேக்கன் நல்லா சேஃபாக எடுத்திருக்காரு. ஐ திங்க் மணி நினைக்கிறாரு. நோ மணி இல்லை, வேற ஒரு பிளேயர். பட் இருந்தாலும் சேஃபாக எடுத்திருக்காரு. நியூ பேட்டர் திலீப். என்டையர் டீம் விளையாடி ரொம்ப நாள் ஆகுது. நம்ம பார்த்துருக்கோம். பார்க்கல. ஸ்வீப்பு. couple of friends. திலீப் வந்து இந்த மாதிரி ஷாட்ஸ் தான் ஃபேமஸ். ஸ்டெம்புக்கு பின்னாடி ரன்ஸ் விளையாடணும் அப்படின்னா திலீப்பை கூப்பிடலாம் கால் பண்ணி. 3 ரன் ஓடி இருக்காங்க. 3 runs. வந்து 2 பால் 5 ரன். ரொம்ப குயிக்காக விளையாட்டாங்க. வேலை ஒன் ஸ்ட்ரைக்கில் விட்டுக்கான ட்ரை. நைஸ்லி டேக்கன். தரமான டேக்கன் நவீன் கிட்ட. விட்டுருந்தா மூக்கில் பட்டிருக்கோம். பட் என்கிட்ட கை இருக்குன்னு பிடிச்சிட்டாப்ல. நல்ல டேக்கன். 2 முக்கியமான கிட்டே எடுத்திருக்காப்ல இந்த ஓவரில். பேரகான் சப்பல்லாம் பறகுது. சிங்கிள். சூப்பர் சீக்கி. டபுள் கேரண்டி. ரெண்டு ஓவருக்கு 17. இன்னும் 12க்கு 15 ஆடணும். ஒயிட் சிக்னல். இன்னும் 12க்கு 14. ஓவர் பிச் டெலிவரி. ஸ்ட்ராங்காக எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக அடிச்சிருக்காப்ல. த ஈகிள் ஃப்ளையிங். ஸ்ட்ராங் ஹிட்டு. மற்ற பேட்ஸ்மேனுக்கு யோசிக்கலாம் இந்த மாதிரி பால் போடுறது. பட் ஸ்ட்ராங்கான ஹிட்டருக்கு யோசிக்கவே கூடாது. இது ஓவர் பிச் டெலிவரி. ஸ்வீப் போனார். பிரபா வந்து விக்கெட் ஆகிட்டாரு. போர்டில் படிச்சு விக்கெட், இம்பார்ட்டன்ட் விக்கெட் எடுத்திருக்காங்க டீம். ஸோ 8 ரன் விளையாடணும் இன்னும் 9 பாலுக்கு. ரோடில் சிங்கிள் நின்றாங்க. பேட்டிங் நல்லா கொடுத்துருக்காங்க. நைட்டு பவுல்.
சிங்கிள் அண்ட் ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு மொத்தத்தில். கடைசி ஓவர் எவ்வளோ ரன் விளையாடணும், எப்படி விளையாட போகிறாங்க அப்படின்றத அப்படின்னு கொடுக்குறேன். 6 பாலுக்கு 5 ரன் விளையாடணும். டீம் சங்கர் மெமோரியல். ஸோ பவுலருக்கு தான் எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. 2 செட் பேட்ஸ்மேன்ஸ் உள்ள இருக்காங்க. பாலுக்கு 5 ரன். ஸ்ட்ரைக்கில் லட்சு. ரன் அவுட். 5 ball 5 runs. ரொம்ப லூஸாக வந்துச்சு பால். ரொம்ப பெருசாக ப்ரெஷர் போடல இந்த பாலில். சின்ன மிஸ்டேக். வேல்யூபிள் ரன்ஸு. ஒரு ரன்னுன்றது இப்போ ஒரு பவுண்டரிக்கு சமம். 4 ball 3 runs. கேப்பில் போயிருக்கு. டபுளுக்கு நல்ல சான்சஸ் இருக்கும். விட்டா 3 கூட ஓடுவாங்க 2 பேரும். இல்லை, செட்டில் ஆகிட்டாங்க 2ஓட. ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சு. போன டபுள் தான் விஷயம். டபுள் வந்து 1 இல்லை ரன் அவுட் எடுத்துருந்தாங்க அப்படின்னா கேம் இன்னும் டைட்டாக இருந்திருக்கும். நவுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. 3க்கு 1. நல்லது. அருமையான ஒரு ப்ரெஷரை கூட்டி கொடுத்திருக்கிறார் திலீப் அவர். இப்போதான் டீம்மேட்ஸோட அந்த ப்ரெஷர், உண்மையாக சொல்லணும் ப்ரெஷர் இல்லை, அது கதறல்னு சொல்லுவாங்க. டேய் எப்படியாவது முடிச்சிட்றா அப்படின்னு சொல்லிட்டு வெளிலேருந்து கேட்டுன்னு இருக்காங்க. ஃப்ரீயாக ஆடு அப்படின்றதா கடைசியாக சவுண்டாக சொன்னது. 1க்கு 1 நல்லா இருக்குது கேமை பார்க்குறதுக்கு. யார் ஜெயிக்கிறாங்க பார்க்கலாம். ஆனால் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோம்ப்பா. ஒரு பாலுக்கு எங்கெங்கேயோ ஸ்பீல் செட் பண்ணுறாங்க. பட் பால் எப்படியாப்பட்ட பால் வருதுன்னு பார்க்கணும். ஸோ 1 ball 1 run. ரொம்ப ஈஸியாகவே ஆடிட்டாங்க. எல்லா ஃபீல்டரும் உள்ளே இருந்தாங்க. அண்ட் வந்து டீம் சங்கர் மெமோரியல் இந்த கேமை வின் பண்ணியிருக்காங்க. திலீப் அருமையாக வந்து கடைசி ஒரு ட்ராமா கொடுத்தாரு எல்லாருக்கும். ஒரு ப்ரெஷர் கொடுத்து கடைசியில் ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக முடிச்சிருக்காங்க. வெல் பிளேட் பாய்ஸ். அண்ட் என்டர் இன் டு த செமி. சங்கர் மெமோரியல் வந்து செமிக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. ஹார்ட் லக் பாய்ஸ். NCC.